வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலரி சேனல்ல சேமியாவில் ஃப்ரூட்ஸ் வச்சு கெசட் செய்யறேன் பார்க்கலாம் வாங்க. இப்போ சேமியா கஸ்டர்ட் செய்ய நெய் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் சேமியாவை எடுத்து நல்லா லைட்டாக நிறமான சூட்டில் வறுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எது வேணாலும் எடுத்து லைட்டாக சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். ரொம்ப இது சேமியா வேக வேணாம், ஒரு 1/2 பதம் வெந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் சேமியா வேகட்டும். இந்த பாருங்க, இந்த சேமியா கஸ்டர்ட் செய்ய நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், நல்லா ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும். தண்ணி ஊற்றாத கொஞ்சம் கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். அதை காய்ச்சி ஆற வச்ச பாலில் கொஞ்சமாக கலந்து அந்த வெந்துக்கிட்டு இருக்க சேமியாவில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோன்னா நமக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இப்போ சேமியா நல்லா 3/4 பதத்துக்கு இருந்துச்சு. அதில் ஜீனி சேர்த்துக்கலாம். நான் ஜீனி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கூட சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சேமியா கெசட்டுக்கு இந்த அளவு இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப கெட்டி பட்டுச்சுன்னா இன்னும் 6 நாள் இன்னும் ரொம்ப கெட்டி ஆயிரும். அதனால இந்த பதமே சரியானதாக இருக்கும். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கலாம். நல்லா சில்லுன்னு வரட்டும். 1 ஸ்பூன் சப்ஜா விதை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊறட்டுது. ஊற வச்சுருந்த சப்ஜா விதைகள் நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இதை இந்த கெசட்டில் ஃபஸ்ட்டு லேயராக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சேமியாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மாதுளை முத்துக்கள், கொஞ்சம் கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை வச்சுருக்கேன். அடுத்ததாக மாதுளை முத்துக்களை சேர்த்துக்குவோம். உங்கள்கிட்ட நீங்கள் ஆப்பிள், வாழைப்பழம் எந்த பழம் உங்கள்கிட்ட இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக திராட்சை பழம், நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை திராட்சை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் இந்த சேமியா கொஞ்சம் இன்னும் சேர்த்துக்கலாம். அடுத்த லேயருக்கு கடைசியாக இந்த சப்ஜா விதைகளை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் ஐஸ் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த மாதுளை முத்துக்களை சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான சேமியா கெசட். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சு சேமியாவில் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி செய்யாமல் போர் அடிக்காமல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சு பாருங்கள்.
இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குளுன்னு ஆரோக்கியமான சேமியா கேசட் பிடிச்சிருந்துச்சுல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.